கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே சமைக்க தெரியாமல் இருந்தேன்னா இப்போ 1 மணி நேரத்தில் இவ்வளோ டிஷ் செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா ஒயிட் ரைஸ், மோர் குழம்பு, பாவக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல், கூடவே ஆம்லேட் செஞ்சுருக்கேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் அவ்வளவா பிடிக்காது, இப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கோவக்காய் எப்படி செஞ்சாலும் பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி செஞ்ச கோவக்காய் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் நாளைக்கு உள்ள வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகு போட்டதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ 1 கப் தயிரை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 1 கப் தயிர் சேர்த்தோம்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.